புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட முதலமைச்சர் இது தொடர்பாக முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் அது புயலாக வலுப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக அமைச்சர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டுள்ள நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த கனமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசானது எடுத்துள்ளது. அதன்படி இந்த கனமழையை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி, பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா மற்றும் துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மழை காரணமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது, அங்கே என்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, அதை மீட்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும், மீட்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களிடம் மிகவும் விரிவாக என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் ஒரு சில முக்கிய அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். அதில் மழை காலத்தில் மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான வழிகாட்டுதலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.